வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் அதனுடைய அதிபதிகளையும். பொதுவாக 9 கிரகங்கள் உள்ளது. இந்த 9 கிரகங்கள் என்னென்னவென்று பார்த்தால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று 9 கிரகங்கள். இதில் ராகு, கேது சாயா கிரகங்கள். இவைகளுக்கு சொந்த வீடுகள் எதுவும் கிடையாது. இவைகள் எந்தெந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அந்த வீட்டினுடைய சாரத்தை உறிஞ்சிக் கொள்வார்கள். அடுத்து சூரியன், சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் 2 ராசிகளுக்கு அதிபதியாக வரும். அதில் ஒன்று ஆண் ராசி, மற்றொன்று பெண் ராசியாக இருக்கும். மொத்தம் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் 4 பாகமாக பிரித்து ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பொழுது 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 108 பாதங்கள் உள்ள நட்சத்திரங்களையும் 12 ராசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 ராசி கொடுக்கும் பொழுது 12 ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கு 9 பாதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 27 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள், அதில் 27 நட்சத்திரங்களுக்கு 108 பாதங்கள். இந்த 107, அதாவது 27 × 4 = 108 பாதங்கள். இந்த 108 பாதங்களை 12ஆல் வகுக்கும் பொழுது 9 பாதங்கள். 12 ராசி கொடுக்குறப்ப ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் ஆகிறது. அடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்கள் அதிபதி ஆகிறது. இந்த 27 நட்சத்திரத்தை 9 கிரகங்களுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 27 9 கொடுக்குறப்ப ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதிபதி ஆகிறது. இதில் அஸ்வினி, மகம், மூலம் இவைகள் கேதுனுடைய அதிபதி. பரணி, பூரம், பூராடம் இதற்கு சுக்கிரன் அதிபதி. கார்த்திகை, முத்திரம், உத்திராடம் இவைகளுக்கு சூரியன் அதிபதி. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இவைகளுக்கு சந்திரன் அதிபதி. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் செவ்வாய் அதிபதி. திருவாதிரை, சுவாதி, சதயம் இவைகளுக்கு ராகு அதிபதி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இவைகளுக்கு குரு அதிபதி. பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி இவைகளுக்கு சனி அதிபதி. ஆயிலியம், கேட்டை, ரேவதி இவைகளுக்கு புதன் அதிபதி. அப்படி 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கின்றது. பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தவுடன் நம் பஞ்சாங்கத்தை பார்க்கின்றோம். அந்த பஞ்சாங்கத்தில் என்ன நட்சத்திரம் என்று போட்டிருக்கும் என்று. அது பிறக்கும் பொழுது என்ன நட்சத்திரமாக இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகத்தினுடைய திசையில் அது பிறந்திருக்கிறது. ஒரு குழந்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது பிறந்த திசை அது கேது திசையில் பிறந்திருக்கிறது. இது இந்த வருஷ பிரகாரம் தான் வரும். அஸ்வினி ஃபர்ஸ்ட் கேது திசை, அடுத்து சுக்கிர திசை, அடுத்து சூரிய திசை, அடுத்து சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை, அடுத்து ராகு திசை, அடுத்து குரு திசை, அடுத்து சனி திசை, அடுத்து புதன் திசை. இந்த வருஷ பிரகாரம் தான் இந்த வரிசைகள் வரும். ஒருத்தர் உத்திரட்டாதியில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர் சனியினுடைய திசையில் பிறந்திருப்பார். அதுக்கு அடுத்து அவர் வரக்கூடிய திசை புதன் திசை. இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் மொத்தம் இந்த கிரக திசைகள் மொத்தம் 120 ஆண்டுகள். இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லாம் 120ங்கிறப்ப சமமான காலங்கள் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிப்பட்ட காலங்கள். கேதுவுக்கு 7 வருடங்கள். ஒருவனுடைய கேது திசைக்கு 7 வருடங்கள். சுக்கிர திசைக்கு 20 வருடங்கள். சூரிய திசைக்கு 6 வருடங்கள். ஒரு சந்திர திசைக்கு 10 வருடங்கள். செவ்வாய் திசைக்கு 7 வருடங்கள். ராகு திசைக்கு 18 வருடங்கள். குரு திசைக்கு 16 வருடங்கள். சனி திசைக்கு 19 வருடங்கள். புதன் திசைக்கு 17 வருடங்கள். ஆக மொத்தம் 120 வருடங்கள் வரும். இந்த 120 வருடங்களும் எல்லா ஜாதத்துக்கும் வந்துடப்போகுது, எல்லாத்துக்கும் வராது. அவர் ஒரு குறிப்பிட்ட கால திசைகள் தான். அதிகமான திசையாக இருந்தால் 4 திசை வரும். கம்மியான இல்லை சில சமயத்தில் 3 திசைகள் தான் சிலருக்கு வரும். அப்படிங்கிறப்ப இந்த திசைகள் எப்படி வருகிறது என்பதை பின்னால் பார்த்துக்கலாம். ஆனால் எல்லாமே 9 கிரக திசையும் ஒரு ஜாதகத்திற்கு யாருக்கும் வரப்போறதில்லை.
அதனால் ஒருத்தர் பிறந்தக்கூடிய திசையை வந்து முதல் வருஷம் எது பிறக்கிறாரோ பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அந்த திசையில் தான் அவர் பிறப்பார்கள். இது வந்து அடிப்படையான அமைப்புகள். அடுத்து வந்து நம்ம வந்து ஆதிபத்தியம் என்றால் என்ன, லக்னம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகம் பிறந்த உடனே நம்ம வந்து ஜாதகம் வந்து கணித்த உடனே அதில் லானா என்று போட்டிருக்கோம். இன்னொருத்தரிலிருந்து நம்ம வாங்கினாலும் சரி, இல்லை சாஃப்ட்வேர் மூலியமாக நம்ம பதிவிறக்கம் பண்ணி ஒரு ஜாதகத்தினுடைய டேட்டா பர்த்தை வைத்து பார்த்தாலும் சரி, அதில் லானா என்று போட்டிருப்பது வந்து லக்னம். அதுதான் அந்த இதுக்கு வந்து முதல் பாவம். அதை வந்து ஒன்றுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அந்த லானாலிருந்து அடுத்து வர்றது வந்து 2. உதாரணம் வந்து ஒருத்தர் கும்பத்தில் லானா போட்டுன்னு வைக்கல, கும்ப ராசியில் லானா போட்டிருந்தாலும் அது வந்து கும்ப லக்னம். அதாவது 1ஆம் பாவம் வந்து கும்பம், 2ஆம் பாவம் வந்து மீனம், 3ஆம் பாவம் வந்து மேசம், 4ஆம் பாவம் வந்து ரிஷபம், 5ஆம் பாவம் வந்து மிதுனம், 6ஆம் பாவம் வந்து கடகம், 7ஆம் பாவம் வந்து சிம்மம், 8ஆம் பாவம் வந்து கன்னி, 9ஆம் பாவம் வந்து துலாம், 10ஆம் பாவம் வந்து விருச்சகம், 11ஆம் பாவம் தனுசு, 12ஆம் பாவம் மகரம். இப்படி முதல் எதில் ஆரம்பிக்கிறோமோ அதில் இருந்து அதில் வருஷம் கிளாக் வைஸில் அப்படியே வரும். அப்படிங்கிறப்ப வந்து முதல் லக்னம் என்பது முக்கியம். அடுத்து வந்து இந்த லக்னம் எதை குறிக்க, ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு இதுகளை குறிக்க. லானா என்று இருக்கும் இடம் லக்னம். அதேபோல் சந்திரன் என்று இருக்கும் இடம் வந்து ராசி. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வந்து எந்த வீட்டில் இருக்காரோ அந்த ராசி அந்த ஜாதகருடையது. இப்பொழுது இந்த கட்டத்தில் வந்து மகர லக்னம், லானா வந்து மகரத்திலும் சந்திரன் வந்து மேசத்திலும் இருக்கின்றார்கள். அதாவது மகர லக்னமும் மேச ராசியும். அதேபோல் அடுத்த கட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து லக்னம் வந்து கடகத்திலையும் ராசி வந்து மேசத்திலையும் இருக்கின்றது. அப்போ சந்திரன் வந்து மேசத்தில் இருக்கிறது, லானா வந்து கடகத்தில் இருக்கிறது. கடக லக்னம் மேச ராசி. இப்படி லானா எந்த இடத்துல இருக்கின்றதோ அது வந்து லக்னம், சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறதோ அது ராசி. இது இப்போதைக்கு தெரிந்து கொண்டால் இது போதும். மற்றவையை வந்து பின்னால் பார்க்கலாம். இப்பொழுது நான் சொன்ன விளக்கங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நன்றாக மனதில் பதிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோவில் நாம் பார்த்தது கிரகங்களுடைய நட்சத்திர அதிபதிகள், நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் அதிபதி, எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி, அதே போல் வந்து ராசியில் வந்து எத்தனை பாதங்கள், நட்சத்திரங்கள் வந்து எத்தனை பாதங்கள் கொண்டது, திசைகள் எவ்வளவு, திசையினுடைய காலங்கள் எவ்வளவு, இவைகளை நாம் வந்து இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். இவைகளை நீங்கள் நன்றாக மனதில் பதித்து கொண்டால் அடுத்த இதுக்கு நம்ம வந்து ஆதிபத்திய பலனுக்கு போகலாம். நன்றி, வணக்கம். என்னுடைய வீடியோக்களை பார்த்ததற்கு உங்களுக்கு வந்து நன்றி. அதே போல் என் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், என்னுடைய பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் எனக்கு வந்து ஷேர் செய்யுங்கள். வணக்கம்.